வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். நான் இப்போ ஒரு 140க்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே ரெலவெண்ட்டான வீடியோஸ் தான். உங்களுடைய ஆதரவால் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. நீங்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு, நீங்கள் அதில் கமெண்ட்டில் சொல்கிற விஷயங்களெல்லாம் நான் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வேல்யூவாக இருக்குமா, இதை போட்டால் நல்லதா அப்படிங்கிற ஒரு என்னுடைய மனசாட்சிக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் மேலும் நல்லா போடுறதுக்கு நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதை வேறு வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதமர் மோடியோட செல்ஃபி ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர். என்னென்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பிரதமரோட செல்ஃபி ஸ்டாண்டு, அதில் போய்ட்டு பேசஞ்சர்ஸ்லாம் செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலையும் சென்னை சென்ட்ரலு, அந்த மாதிரி திருச்சிராப்பள்ளி, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மெயினான ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே, ப்ளஸ்ஸு சின்ன ஸ்டேஷனாக இருந்தால் கூட அங்கே அதுக்கேற்ப ஒரு சின்ன அமைப்பில் வச்சுருக்குறாங்க. இது ஒன்றும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சின்ன ஸ்டேஷனாக இருந்தால் ஒரு 12 லட்சத்துக்கு மேலே போகுது. பெரிய ஜங்ஷனு இப்போ சென்ட்ரல் மாதிரி ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கோடி அப்படி அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. அதனுடைய அந்த தகவல் உங்களுக்கு அதில் கிடைக்குது. அதை நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலே என்னால் அது ஜீரணம் பண்ணவே முடியல. இதுக்கெல்லாமே ஒரு இது போவாங்களா, இது என்ன ஒரு மனோபாவம்? நம்ம ரயில்வேக்கான திட்டங்கள் நிறையா இருக்குது. பேசஞ்சர்ஸை அவங்களுடைய சேஃப்டியை அதிகம் பண்ணுறதுக்கு, பேசஞ்சருடைய வசதிகளை நிறையா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரயில்வே திட்டங்கள் இன்னும் நிறைய ரூட்டுகளை விடுறதுக்கு, எலக்ட்ரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது, ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணாமல் பிரதமர் அவருடைய உருவத்தை வச்சு அங்கே வரவங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இதை எங்கேயாவது போய் நம்ம வெளியே சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு பிரதமருக்கு எந்த நாட்டிலையாவது உள்ள பிரதமர் இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டாண்டு ரயில்வே நிலையங்களில் செட்டப் பண்ணி அதில் மூலம் ஒரு புலகாங்கியம் அடைகிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறது, அதன் மூலம் தன்னுடைய பர்சனாலிட்டியை தானே புகழ்ந்துக்கிறதுங்கிற ஒரு இந்த சுய தற்புகழ்ச்சி நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாதுங்க. எந்த நாட்டோட பிரதமரும் இந்த மாதிரி இவ்வளவு கீழே இறங்கி பிலோ த பெல்ட் அடிக்க மாட்டாங்க விளம்பரத்துக்குன்னு. எல்லாத்துலேயும் தான் விளம்பரம் தேடுறாரு, நம்ம பார்க்குறோம். ஒன்றுலேயும் விளம்பரத்தை தேடுறாரு. சரி, அதிலெல்லாம் தேடினார், பரவாயில்ல, விட்டுடலான்னு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு, அதை விட்டுடலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுடலான்னு பார்த்தா, ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இவருடைய செல்ஃபி ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு அது ஒரு ஆணையாகவே போயிருக்கு. ரயில்வே அமைச்சர் இதை மிகப்பெரிய திட்டம் போல் விளக்குறாரு. அதுக்கான பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் எங்கெங்கே வரப்போகுது இந்த திட்டம் அப்படிங்கிறது. நம்ம ஒரே கேள்வி தான் கேட்குறோம். இந்த செல்ஃபி ஸ்டாண்டு திட்டத்தால் ரயில்வே பேசஞ்சர்ஸுக்கு என்ன பிரயோஜனம், என்ன அனுகூலம்? அதன் மூலம் ஏதாவது அவங்களுடைய சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குதா? அவங்களுக்கு ரயில்வேயில் தரப்படுகிற வசதிகள் பெருகியிருக்கா? அவங்க நல்ல ஜேர்னியில் இருக்காங்களா, போகிறாங்களா அப்படிங்கிற எந்த வித ஒரு அனுசரணையும் இல்லாமல், எந்த வித உறுத்தலும் இல்லாமல், நம்ம பயணிகளுடைய அவங்களுக்காக போடுற பட்ஜெட்லேருந்து நம்ம சுய விளம்பரம் தேடிக்கிறோமே, இது நியாயமா, இது தர்மமா? இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம விருப்பப்படுறோம் அப்படிங்கிறது இந்த பிரதமர் யோசிச்சே பார்க்குறதில்ல. அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கும் அதில் எந்த யோசனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்னென்னா, எப்படியாவது இவரை மகிழ்ச்சிப்படுத்தணும், எதை செய்ய சொல்லியாவது மகிழ்ச்சிப்படுத்தணும்னா, அவருடைய குட் புக்கில் நம்ம இருந்தோம்னா அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆஸ் அ மினிஸ்டர், ஆஸ் அ பிஜேபி காடர், அந்த ஒரு அனுகூலம் கிடைச்சாவே போதும்னு நினைக்கிற இந்த ஒரு மனப்பான்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எங்கேயாவது உண்டா? இந்த மாதிரி விஷயங்கள் வேறு நாடுகளில் உண்டா? முதல்ல பேசஞ்சர்ஸு உங்களோட எதுக்கு செல்ஃபி எடுத்துக்கணும்? நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் இப்போ நாட்டோட பிரதமருங்கிறது தவிர வேறு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ரயில்வேக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரலையும்?
தொடர்ந்து பாருங்கள். இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டு, இன்க்ளூடிங் ஒடிசாவில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம், எத்தனை பேர் இறந்து போனாங்கன்ட்டு. ஸோ ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டு, அதாவது நாளொரு மேரியும் பொழுதொரு ஆக்சிடெண்ட்டுமாக நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க ஆட்சியில். இந்த 9.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரயில்வே ஆக்சிடெண்ட்டு, ரயில்வே லாஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ரூபா வேஸ்ட் ஆகிருக்கு. ரயில்வேவை ஒழிக்கணுன்னே இவங்க முழு முயற்சி எடுத்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஈவன் சிக்னல் சிஸ்டத்தை இப்போ இதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை சிக்னல் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், பேசஞ்சர்ஸோட ரெஸ்ட் ரூமு அங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டு இருக்குல்ல ரயில்வேயில் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் மக்கள் போகாத இடங்களுக்கு சில இடங்களுக்கும் புதிய வழித்தடங்கள் அமைக்கலாம். ஏற்கனவே அமைக்கப்பட்ட வழித்தடங்களில் ட்ரெயின்லாம் ஒழுங்காக போகுதா, டைமுக்கு போகுதா, இன்னும் நிறைய விடலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் பேசஞ்சர்ஸை கேரி பண்ணுறாங்கன்னா அது 20 லட்சமாக எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாம். யூபி அரசாங்கத்தில் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தப்போ அதெல்லாம் அவர் பண்ணார். அதாவது பேசஞ்சர்ஸ் இன்கம் ஏறக்குறைய பிரேக் ஈவனாக வந்துகிட்டு இருந்தது, சரி சமமாக. கொஞ்சம் குறைவாகவும் தான் அதில் கொஞ்சம் லாஸ் இருந்துச்சு. ஆனால் சரக்கு ரயிலை விட்டு அதுலேருந்து அவர் காம்பன்சேட் பண்ணி ரயில்வே லாபகரமாக நடத்தினார் லல்லு பிரசாத் யாதவ். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரயில்வே துறை நாசமாக போகுது. டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணம். அதே மாதிரி ஏறினோம்னா போய் சேருவோமா சேரலையா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம் இந்த ரயில்வே துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு, இதில் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, இதை பற்றி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிரதமருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ரயில்வே அமைச்சர் யாருன்னு அவர் பேர் நமக்கு எப்போயோ ஒரு தடவை ஆக்சிடெண்ட் வந்தால் தான் அவர் பேர் தெரியுது. மற்றபடி பேசஞ்சர்ஸ்க்காக அவர் எதுவும் செஞ்சாரான்னா அவருக்கு தெரியாது. அவர் ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட்டு, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ரயில்வே பற்றி என்ன தெரியும்? அவர் ஃப்ளைட்லேயே போனவர், அவருக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக இந்திய ரயில்வே துறையை மாற்றி அதுக்கு இடையில் இந்த மாதிரியான இந்த செல்ஃபி ஸ்டாண்டு மோகம் அதை ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இதை அந்த பழைய பழமொழியை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானான். அந்த கதையில் ரயில்வே சேஃப்டி ரொம்ப படுபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ரயில்வே துறையே மூழ்கிற லெவலில் இருக்குது. முக்கால்வாசியும் ப்ரைவேட்டுக்கு விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம்தான் இருக்குது. ப்ரைவேட்டுக்கு விடும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்தே பாரத் மாதிரி விலை அதிகமாக இருக்குது, டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது, பணக்காரர்கள் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி அது நாசமாக போய்கிட்டு இருக்குது அந்த ரயில்வே துறை. ஆர்டினரி பேசஞ்சர்ஸுக்குரிய ட்ரெயின் விடுறதுங்கிறதே சுத்தமாக இல்லை. இவங்க வந்த பிறகு எதுவும் விடுறது கிடையாது, உடனே வந்தே பாரத் தான். அது பணக்காரங்களுக்கு தான் இவங்க சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஊம குசும்பு தான் இது ஆக்சுவலி. செல்ஃபி இவரை கூட செல்ஃபி எடுக்கலண்ணா, இப்போ என்ன பெரிய பிரச்சனையா? இப்போ என்ன இப்போ இவர் செல்ஃபி ஸ்டாண்டால் என்ன பயணிகளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்க போதா? ஒன்றும் கிடையாது. அது இன்னும் நாசமாக தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு பிரதமர் என்பவர் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். இப்போ ரயில்வே பேசஞ்சர்ஸுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குறவராக இருக்கக்கூடாது. இவர் பண்ணுறது எல்லாமே மற்ற துறையில் விளம்பரங்கள் பண்ணிக்கிற மாதிரி ரயில்வே துறையில் இவர் பண்ணிக்கிற விளம்பரங்கள் படு மோசமான ஒரு விளைவை தான் உண்டாக்குங்கிறதோட நம்ம இந்த பதிவை நிறுத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.